நம்ம டெய்லியும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி டேக்கிள் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, எக்ஸாமைன் த கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் அஃபெக்டிங் த இந்தியன் எலக்டோரல் சிஸ்டம் அண்ட் எவாலுவேட் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த எலெக்ஷன் கமிஷன் இன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியன் எலக்டோரல் சிஸ்டம், அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல என்ன முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். சரியா? ஸோ இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எலக்டோரல் சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷனிங் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்டாக நிறைய ஓட்டர்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் ஓட்டை கவுண்ட் பண்ணுறப்ப லாஸ்ட் மினிட்ல நிறைய நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து அடிஷ்னலா இன்க்ரீஸ் ஆகுது. எலக்டோரல் ரோல்ஸ்ல இல்லாததை விட இன்க்ரீஸ் ஆகுது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வேட்பாளர்கள், இந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில பேசுறாங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷன் பெரிய அளவுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது தேர்தல்கள்ல அதிகமாக இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து பெரிய அளவுல நடவடிக்கைகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்துச்சு. சரிங்களா? எலெக்ஷன் நம்பர்ஸ், அந்த எலக்டோரல் ஐடி கார்டுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே மாதிரியான நம்பர்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ரீசெண்டா நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இஷ்யூஸா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய செய்தித்தாள்களை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேஜர் இஷ்யூஸ் என்ன, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ அதை 2 பார்ட்டா நம்ம பிரிச்சிடறோம். இன்ட்ரடக்ஷன்ல வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸா இருக்கு. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எலெக்ஷனை நடத்தி முடிக்கிறப்ப ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதை அட்ரஸ் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் கான்ஸ்டன்டா எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க அந்த இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு அப்படி சொல்லி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பேசிக்கா கொடுத்துட்டு என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, கன்சர்ன்ஸ் ஓவர் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அண்ட் விவிபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாகவே எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, தோக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இந்த வோட்டிங் மிஷினை வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேம்பரிங், இவிஎம் டேம்பரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. என்னன்னா, இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அது பக்கத்திலேயே விவிபேட் வச்சிருப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டோனே இந்த விவிபேட் மிஷின்ல ஒரு 7 செகண்டுக்கு வந்து தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்லிப் மாரி காட்டும். ஸோ அந்த ஸ்லிப்ப வந்து 100% எல்லா இவிஎம் மிஷின்லயும் எங்கெல்லாம் எலக்ஷன் நடக்குதோ எல்லா மிஷின்ஸையுமே வந்து கவுண்ட் பண்ணணும். இப்ப நமக்கு இவிஎம் மெஷின்ல கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு 100 ஓட்டு விழுகுது அப்படின்னா, 50 ஓட்டு இந்த கட்சிக்கு, 25 ஓட்டு இந்த கட்சிக்கு, ஒரு 10 ஓட்டு இந்த கட்சிக்குன்னு விழுகும். அதே மாதிரி விவிபேட்லயும் பிரிண்ட் ஆயிருக்கும் இல்லையா? இப்ப இது 2யும் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 நம்பர்ஸும் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. ஸோ இங்கேயும் கவுண்ட் பண்ணி எலக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்ப இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தெரிஞ்சிரும். விவிபேட்ட எடுத்து பார்த்தாலும் இந்த டேட்டா தெரிஞ்சிரும். அப்படிங்கிறப்ப 100% இத வந்து எல்லா தொகுதியிலயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்கேஸ் ரொம்ப குளறுபடியாக தேர்தல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றப்போ 5% ஆஃப் த இவிஎம் மெஷின்ஸையும் விவிபேட்டையும் வந்து கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 5% ஆஃப் இவிஎம் அண்ட் விவிபேட் மெஷின்ஸை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் சஸ்பெக்ட் பண்றாங்க, அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எலக்டோரல் ரோல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்பயுமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி எபிக் இந்த 1993ல வந்திருக்கு எபிக் அப்படிங்கிற விஷயம். எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு. சரிங்களா? வாக்காளர் அடையாள அட்டை. இந்த வாக்காளர் அடையாள அட்டைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவருக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டையில ஒரு எண் இருக்கும். அதே மாதிரியான ஒரு நம்பர் கேரளால இருக்கிறவருக்கும் இருக்கும்.
அப்ப அந்த நபர் இங்க வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஐடி கார்டு நம்பர் தானே இருக்கு. அப்படிங்கிற இந்த ஒரு குற்றச்சாட்ட எதிர்க்கட்சிகள் வச்சிருந்திருப்பாங்க. சோ இது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிக் அப்படிங்கிறது ஒரு பழைய டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா ஐடி கார்டு நம்பர் வந்து குடுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்ப வந்து சென்ட்ரலைஸ் பண்றனால இந்த ஒரு டூப்ளிகேஷன் ஒரே நம்பர் 2 பேருக்கு இருக்கிற அந்த இஷ்யூ வந்து சீக்கிரமா அட்ரஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத எலக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரைசிங் எலக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 2024 லோக்சபா எலக்ஷனே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ செலவாயிருக்கும். சரிங்களா? அதே மாரி பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அவங்களுக்கு ஸ்பெண்டிங் கேப் அப்படிங்கிறது கிடையாது. கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கும். மேக்ஸிமம் இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லி. ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்குன்னு ஒரு ஃபண்டிங் கேப் அப்படிங்கிறது இருக்காது. இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த ஓட்டுக்கு காசு குடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை. அதையுமே வந்து இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணி காட்டலாம். சரிங்களா? இப்ப எலக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அது ரிலேட்டடா பார்க்கிறப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸ வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். அடுத்தது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு டேட்டாவ கோட் பண்றோம். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி எலக்ஷன்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ பத்தி எழுதுறப்போ, ஏடிஆர வந்து நம்ப கோட் பண்ணி காட்டலாம். சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இந்தியாவோட எலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ பத்தி ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்க கான்ஸ்டன்ட்டா. ஸோ அவங்களோட ரிப்போர்ட் படி பார்க்கிறப்ப, இந்தியாவுல இருக்கக்கூடிய எம்பிஸ்ல 46% பார்த்தீங்கன்னா, கிரிமினல் கேஸஸ் இருக்கு. அதுல 31% பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, பொதுவா பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் அவங்களோட கேண்டிடேட்ஸுமே சரி, என்ன பண்றாங்க, அவங்களோட அவங்களோட அந்த குற்ற பின்னணி அப்படிங்கிறத சரியான முறையில அவங்களோட நாமினேஷன்ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப இதுவுமே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன்ஸ். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள், நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அந்த தேர்தல் நடத்தை விதிகள் படி பார்க்கிறப்ப, அ ஒரு 2 ஜாதிக்கு நடுவுலயோ, இல்ல 2 மதங்களுக்கு நடுவுலயோ மக்களுக்கு மத்தியில வன்முறையை தூண்டக்கூடிய வகையில பேசக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் நெறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் என்ன பண்றாங்க, நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபட தான் செய்றாங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்ப எலக்ஷன் கமிஷனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது இல்லாம எலக்ஷன் கமிஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பியூனிட்டிவ் பவர்ஸ் தண்டிக்கக்கூடிய அதிகாரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட்ட வந்து நம்ம ஒரு வேட்பாளர் இந்த மாரி பேசுறப்ப அவரோட நாமினேஷன கேன்சல் பண்ண முடியும். மிஞ்சி மிஞ்சி போனா அவ்வளவுதான். ஆனா வேட்பாளர் பேசாம அந்த ஸ்டார் கேம்பெயினர் பேசுறப்ப பெரிய அளவுல அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. இப்ப இதுவுமே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா தான் இருக்கு. சரிங்களா? மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வோட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? வோட்டர் டர்ன் அவுட் கம்மியாயிக்கிட்டே வருது. வோட்டர் டர்ன் அவுட் கம்மியாயிட்டே வருது. ஓகேங்களா? லோ வோட்டர் டர்ன் அவுட். 2019 லோக்சபா எலக்ஷனுக்கும், 2024 லோக்சபா எலக்ஷனுக்குமே நம்ம வோட் பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா, 67ல இருந்து 65ஆ நமக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணணும். எல்லாரையுமே வந்து வோட் போட வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸையும் அவங்க எடுக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் எலக்ஷன் கமிஷனுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. இப்போ இதெல்லாம் சரி பண்றதுக்கு எலக்ஷன் கமிஷன் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க? அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின். சரியா? எலக்டோரல் ரோல் கிளீன் அப் அண்ட் அக்யூரசி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம். எலக்டோரல் ரோல்ஸ்ல வந்து நெறைய பேரோட பேர் வந்து விட்டு போயிருது. நெறைய பேரோட பேர் வந்து டபுள் கவுண்ட் ஆயிருது. 2 டைம் வந்துருது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இல்லையா? ஸோ அத என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அ ஆதார் இருக்காங்கல்ல, உதய் அப்படிங்கிற அவங்களோடையும், எக்ஸ்போர்ட்ஸோடையும் சேர்ந்து இந்த எலக்டோரல் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய டூப்ளிகேஷன் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ண போறாங்க. ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அந்த ஒரே மாரியான நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையுமே அட்ரஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டெப்ப வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரீசென்ட்டா எடுத்த ஸ்டெப். அதே மாரி அ பர்த் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன பேஸ் பண்ணி வோட்டர் லிஸ்ட்ட வந்து கான்ஸ்டன்ட்டா அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வோட்டர் எக்ஸ்பீரியன்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? 100% என்ரோல்மென்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் வோட்டர்ஸ். 18 வயசு ஆன எல்லாரையுமே வந்து கண்டிப்பா அ அவங்கள வந்து
என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வோட்டர் ஐடி கார்ட்லாம் குடுத்து அவங்கள வந்து ஒரு வோட்டரா மாத்தணும் நம்ப. சரிங்களா? அதுக்காக வருஷத்துல 4 டேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. முன்னாடி 1 டேட் தான் இருந்துச்சு. இப்ப 4 டேட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜான்வரில, ஏப்ரல்ல அந்த மாரி 3 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த வோட்டர் லிஸ்ட் அடிஷன் அப்படிங்கிறத பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, "நோ போலிங் ஸ்டேஷன் டூ ஹேவ் மோர் தென் 1200 வோட்டர்ஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோவ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்காங்க. சரியா? அடுத்தது 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாக்குச்சாவடி அப்படிங்கிறதையும் கொண்டு வரப் போறாங்க. ரூரல் ஏரியாஸ்ல 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாக்குச்சாவடி. அதே மாரி அர்பன் ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ஏரியாஸ்ல பெருசா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வோட் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சென்னையில பார்த்தீங்கன்னா, வோட் கவுண்ட் இருக்கறதுலயே கம்மியா தான் இருக்கும். ஸோ, அப்ப அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அர்பன் அப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுல அர்பன் ரீஜியன்ல இருக்கக்கூடியவங்க வோட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க சொந்த ஊர்களுக்கு போறதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாரி ரொம்ப தூரம் வாக்குச்சாவடிகளுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் பக்கத்திலேயே வாக்குச்சாவடிகள கொண்டு வரப் போறாங்க. அதுதான் போலிங் ஸ்டேஷன்ஸ் இன் ஹை ரைஸ் அர்பன் ஏரியாஸ் டூ காம்பேட் அர்பன் அப்பாத்தி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி டெவலப்மென்ட் ஓகேங்களா? அதாவது அந்த எலக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீசர்ஸ் அவங்களோட கெப்பாசிட்டிய வந்து பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரெய்னிங்ஸ வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதுக்காக நேஷன் வைட் கான்ஃபரன்ஸஸ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அ எலக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிஜிட்டல் டூல் கிட் அது வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வந்து கொண்டு வரப் போறாங்க. இந்த பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. பிஎல்ஓ அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறப்பு பயிற்சிகள வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத எலக்ஷன் கமிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மார்ச் மந்த்ல சொன்ன இனிஷியேட்டிவ்ஸ் சரியா? அடுத்ததா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட என்கேஜ்மென்ட் ஓகேங்களா? ஏன்னா பொதுவா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வைக்கிறது அரசியல் கட்சிகள் தான். இவிஎம் மிஷின வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க. அது எல்லா மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு எலக்ஷனுக்கு முன்னாடியுமே பொதுவா எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவிஎம் மிஷின் எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் டெமோ காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பண்றது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட் பண்ணி அவங்களோட குறைகள கேட்டு அத அட்ரஸ் பண்றது. இந்த மாரியான ஸ்டெப்ஸையும் எடுக்க போறாங்க. இத தாண்டி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, எலக்ஷன் கமிஷனோட ஆப்ஸ பத்தி எழுதலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ட வயலேட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு விஜில் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 12டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ வந்து வோட் பண்ண வைக்கிறதுக்காக ஃபார்ம் 12டி இதெல்லாம் வந்து வோட்டர் கவுண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக. சாக்ஷம் அப்படிங்கிற ஆப் இருக்கு. இந்த சாக்ஷம் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபரண்ட்லி ஏபிள்டு வோட்டர்ஸ வந்து வோட் பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கேண்டிடேட்ஸ் அதோட குற்ற பின்னணியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி இசிஐ நெட் அப்படின்னு சொல்லி ஒரே போர்ட்டலுக்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாவும் அவங்க நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப கன்க்ளூஷன்ல வே ஃபார்வர்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெறையா இஷ்யூஸ் இருந்தாலுமே, நம்ப எலக்ஷன் கமிஷன் கான்ஸ்டன்ட்டா இவால்வ் ஆகி ஒவ்வொரு இஷ்யூஸா அட்ரஸ் பண்ணிட்டே வராங்க. அதுல லேட்டஸ்ட்டா எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்க பார்த்திருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு பர்னிங் இஷ்யூவா இருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் பாலிடிக்ஸ்ல. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன சொல்யூஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கோம். உங்களோட நீங்க என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறீங்க? அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், ஐ மீன் எலக்ஷன் கமிஷன் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, இங்க லிஸ்ட் அவுட் பண்ணாத வேற ஏதாவது ஸ்டெப்ஸ் இருந்தா அதையுமே நீங்க கமெண்ட்ல குடுங்க. சரியா? தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.